தீபிகா என்ன படிக்காத முட்டாளா? தப்பு பண்ணவ தடயத்தை அழிக்காமலே இருந்திருப்பான். கண்டிப்பா அழிச்சிருப்பான். அப்ப நம்ம தேடுறது தேவையில்லாத வேலையும். ஆனா எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலேயே தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஐயோ, என்ன மித்ரா, அழிச்சிருப்பாங்கிற விட்டுட்டு போயிருப்பாங்கிற, தெளிவா யோசிச்சு ஒரு முடிவிட. சூப்பர். தடயத்தை அழிச்சிருப்பான், ஆனா அத விட்டுருப்பான். அது டஸ்ட்பின்குள்ள இருக்கும். என்னது, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை நாம தான் தேவையில்லாம தீபிகாவை சந்தேகப்படுறோமோ? இல்ல, தீபிகா தான் நம்மளை பார்த்து சிரிச்சாளே, அவ தான் என்னமோ பண்ணிருக்கணும். அது ஏதோ ஸ்ப்ரே மாதிரி இருந்துச்சே. சாப்பாட்டுல வந்து அதே ஸ்மெல். ஆப்பிள் பூஞ்சு பிடிச்சிருச்சு. தீபிகா, வசமா மாட்டிக்கிட்டேன். இதை வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். தீபிகா, ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். இன்னைக்கு நீ பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கு சந்தோஷத்தை விட எனக்கு பயம்தான் அதிகமாகுது. பயமா? ஏன்? என்ன பார்த்தா என்ன காட்டுல தெரியுற சிங்கம் புலி மாதிரியா தெரியுது? அப்படியெல்லாம் இல்ல, பாக்குறதுக்கு சாதுவாதான் தெரியுற. ஆனா நீ பண்ண காரியம் இருக்கே, அது இதுக்கு நேர் எதிரு. நானும் தான் இந்த வீட்ல இவ்ளோ நாளா இருக்கேன். ஆனா உன்ன மாதிரியெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் கூட தைரியமே வந்ததில்லப்பா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்பி தங்க வச்சவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, சேச்சே, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீ நினைச்ச காரியத்துல ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. அந்த குணம் எல்லார்கிட்டயும் இருக்காதுல்ல, உன்கிட்ட இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல குத்தி காமிக்கிறீங்களான்னு தெரியலையே. தீபிகா, நீ என்ன விட வயசுல சின்னவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீதான் எனக்கு குரு. குருவை நான் எப்படி குத்தி காட்டுவேன்? புகழ்ந்துதான் பேசிட்டு இருக்கேன். சரி சரி, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. பகல் நேரத்துல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அத கூட பேசாதன்னு சொல்லிருக்காங்க. ஆமாமா, குரு சொன்னா சரிதான். மித்ரா, வா வா. ஜூஸ் சாப்பிடுறியா? இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏன் மித்ரா, அத்திப்பழ ஜூஸ் தான், ஒரு கிளாஸ் குடி. வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்தியா வளரும். நீ குடுக்கறத வாங்கி குடிச்சா வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியால வளராது, இல்லாம தாண்டி போகும். நாம பேசிட்டு இருந்தத மறைஞ்சு நின்னு கேட்டிருப்பாளோ? வித்தியாசமா பேசுறா. என்ன மித்ரா, தீபிகா உன் நல்லதுக்கு தானே சொன்னா, அதுக்கு எதுக்கு நீ இப்படி அபசகுணமா பேசுற? பின்ன எப்படி பேசணுங்கிறீங்க? சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி
ஜூஸ் சாப்பிடுறியான்னு கேக்குறா. ஏய் மித்ரா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட என்ன வந்து பேசுற? ஏய் நிறுத்தடி. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? மதியம் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டுல ஈவு இறக்கமே இல்லாம பாய்சனை கலந்து கெட்டு போக வச்சவதான நீ. என்ன மித்ரா, புதுசா கதையெல்லாம் சொல்ற? உங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டுல நான் விஷத்தை கலந்தேனா? ஆட தெரியாதவ தெரு கோணல்னு சொன்னாலாம். அந்த மாதிரி சமைக்க தெரியாம செஞ்சுட்டு நீயும் அம்மாவும் பழைய ஏமேல தூக்கி போடுறீங்களா? யாரு? எங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியாதா? அது எனக்கு தெரியாது. ஆனா சமைச்சதும் கெட்டு போற மாதிரி எப்படி சமைக்கணும்னு உன் அம்மா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்லா சமாளிக்கிற தீபிகா. நீ தான் சாப்பாட்டுல மருந்த கலந்தங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃபா? எங்க காட்டு. என்ன மித்ரா காமெடி பண்ற? அது ரூம் ஸ்ப்ரே, அது போய் விஷம்னு சொல்ற? இல்ல, இததான் நீ சாப்பாட்டுல கலந்திருக்க. அதனால்தான் சாப்பாடு கெட்டு போயிடுச்சு. ஓகே, நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நான் தான் கலந்தேன்னு நீ எப்படி சொல்ற? இத ஓ ரூம்ல இருந்து தாண்டி எடுத்தேன். அப்ப நீ தானே இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். என்ன மித்ரா, நான் டிராமா செட் பண்றேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழைய ஏமேல போடுறியா? நீ சொன்னாலும் இதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன் ஆண்டி, இவ சொன்ன மாதிரி நான் பண்ணிருப்பேன்னு நம்புறீங்களா? யார் சொன்னா? நீ அமெரிக்கால போய் படிச்ச பொண்ணு இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுவாளா? என்ன மித்ரா நீ? பாத்தியா, அது மட்டும் இல்ல, நீ காமிக்கிற ரூம் ஸ்ப்ரேய பாய்சன் பாயாசம் கூட நம்பாது. சரி, நான் சொல்றத யாரும் நம்ப வேண்டாம். ஏன் இது விஷம்னு கூட நீ ஒத்துக்க வேண்டாம். ஏன்னா இததான் நீங்க குடிச்ச அத்திப்பழ ஜூஸ்ல கலந்திருக்க. என்ன மித்ரா சொல்ற? நிஜமாவே இத ஜூஸ்ல கலந்துட்டியா? ஆமா. ஆண்டி, அவ சும்மா சொல்றா, நம்பாதீங்க. அடி போடி. எனக்கு இப்பவே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கே. நெஞ்செல்லாம் எரியுது. ஆண்டி பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. ஏய், உனக்கு இந்த மித்ராவை பத்தி தெரியாது. அவ கலந்தாலும் கலந்திருப்பா தீபிகா. ஆண்டி தள்ளுங்க ஆண்டி. ஏய், நான் சும்மா தான் சொன்னேன். ஜூஸ்ல ஸ்ப்ரே அடிக்கல. மித்ரா, என்ன மித்ரா சொல்ற? நிஜமா அடிக்கலல்ல? ஆமா, உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சும்மா சொன்னதுக்கே இப்படி பயந்து சாகுறீங்களே. நிஜமாவே இந்த ஸ்ப்ரே கலந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒருத்தர் வீட்ல வந்து தங்கிக்கிட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயே நீ விஷத்தை கலந்திருக்கேன்னா
நீ எவ்வளவு பெரிய கொடூரமானவளா இருப்ப, எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யறதுக்கு துணிய மாட்டாங்க. ஆனா நீ சாப்பிட்ட கையோட ஈரம் காயறதுக்குள்ளேயே எங்க குரல் வளைய நெரிக்கிற. நீ இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே வெளியில போ. வெளிய போடி. மித்ரா, வாயை மூடு. தீபிகா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவ மேல இப்படி அபாண்டமா பழிய போட்டு வெளியில போக சொல்றது பெரிய தப்பு. நீ சொல்ற குற்றத்துக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? முதல்ல நீ தீபிகா கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டி, மித்ராவோட மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு பழிய என் மேல சொன்ன பிறகும் இந்த வீட்ல இருக்க நான் என்ன வெக்கம் கேட்டவளா? இப்பவே நான் கிளம்புறேன். என்னை யாருமே தடுக்காதீங்க. தீபிகா, அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்ல ஆண்டி, இந்த வீட்ல நானா வந்து தங்குனேன். வினையும் வாசுகி ஆண்டியும் கேட்டதுக்கு அப்புறம் தானே நான் இங்க வந்து தங்குனேன். வந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு கெட்ட பேர் தேவையா? வேண்டாம் ஆண்டி, என்ன விட்டுருங்க. நான் கிளம்புறேன். ஏய், என்ன தீபிகா கையில பேக்கோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? அட ஏய், இப்ப என்னாச்சு தீபிகா? உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து தங்குன பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஏய், இங்க பார். முதல்ல கோவப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்றியா? நீயே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? போய் உன் பொண்டாட்டிய கேளு. அவ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இந்த வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுல நான் விஷத்தை கலந்து உன் ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் கொலை செய்ய பார்த்தேனா? நாக்குல நரம்பு இல்லாம பேசுற உன் பொண்டாட்டி. சொல்லு வினய், நான் என்ன கொலைகாரியா? நான் எதுக்கு வினய் உன்னை உன் அப்பா அம்மாவெல்லாம் கொலை செய்யணும்? சொல்லு வினய். நீ சொல்ல மாட்ட. ஏன்னா நீ உன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. அவ சொல்றது தானே சரின்னு சொல்வ. இங்க பார் வினய், இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இப்பவே நான் வெளியே போறேன். இனிமே நான் உன் மூஞ்சில முழிச்சேன்னா ஏன்னு கேளு. நீ கூப்பிட்டங்கிறதுக்காக தானே இந்த வீட்ல காலடி வச்ச. என்ன வர வச்சு கொலைகாரின்னு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் வினய். நான் வரேன். தீபிகா, ஒரு நிமிஷம் நில்லு. நீயே வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு நீயே கிளம்பி போற. அப்புறம் என்ன வினய்? எனக்கும் மான ரோஷம் எல்லாம் இருக்கு. இந்த வீட்ல ஒருத்தி நான் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன்னு கொஞ்சம் கூட வரைக்கும் இல்லாம பேசுறா. அத பாத்துட்டு என்ன இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றியா? ஏய், நான் அப்படி சொன்னனா? அம்மா, உன்னை இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணது யாரு? நானா இல்ல மித்ராவா? அவ உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணானா நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு அப்படியே பேக்ல தூக்கிட்டு கிளம்பிடுவியா? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல வினய்? நீ வந்து மித்ரா கிட்ட கேளு. இப்படி ஏன் மித்ரா அபாண்டமா போய் சொன்னு கேளு வினய். சரி, வா. மித்ரா, மித்ரா, மித்ரா. தீபிகா, என்னாச்சு? என்ன வினய்? மித்ரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? எதுக்கு தேவையில்லாம தீபிகா மேல பழி போட்டுட்டு இருக்க? பழி போடல வினய், உண்மைதான் சொல்றேன். ஆமா, அப்படி என்ன பெரிய உண்மையை நீ கண்டுபிடிச்சிட்ட?
சாப்பாடு பூஞ்சை பிடிச்சு போச்சுன்னா அது சமையல் பண்ண உங்களோட தப்பு. அதை விட்டுட்டு தீபிகா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். நீங்களே பாருங்க. இத தீபிகா ரூம்ல இருந்து எடுத்தேன். இந்த ஸ்ப்ரே தான் சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம தீபிகா அடிச்சிருக்கா. அதனால்தான் சாப்பாட்டுல பூச்சி புடிச்சு போச்சு. சரி, நீ சொல்ற மாதிரி இதை அடிச்சா சாப்பாடு பூஞ்சை பிடிச்சு போகும். அது தீபிகா தான் அடிச்சானே வச்சுப்போம். அதை பண்ணணும்னு தீபிகாக்கு என்ன அவசியம் வந்துச்சு? என்ன மோட்டிவ் இருக்கு? அத நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். ஒரு கையால இந்த வீட்டு சாப்பாட சாப்பிட்டுட்டு இன்னொரு கையால அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்கறானா அவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நீங்களே கேளுங்க. இதான் இதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். நீ இங்க இருக்கும் போதே உன் முன்னாடியே என் மேல இப்படி பழி போடுறாளே, நீ இல்லாதப்ப என்னெல்லாம் சொல்லிருப்பான்னு கேளு. நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். தீபிகா, ஒரு நிமிஷம் நில்லு. மித்ரா, எதுவா இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு. முதல்ல நீ தீபிகா கிட்ட சாரி கேளு. ஏங்க, தப்பு செஞ்சவள கையும் களவுமா பிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கேன். அவளை என்னன்னு கேட்காம என்ன சாரி கேட்க சொல்றீங்க? தீபிகா தப்பு பண்ணியிருந்தானா அது நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவியா? ஏன் நான் சொல்லக்கூடாதா? எனக்கு இந்த வீட்ல இந்த ரைட்ஸ் இல்லையா? ஹே, இங்க பாரு, ரைட்ஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் இப்ப பேச்சே இல்ல. தீபிகாவை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். தீபிகா என்னோட ஃப்ரெண்டு தானே. அவன் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். ஆமா, உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க அப்படியே என்ன ஏதுன்னு கேட்டுருவீங்க. கட்ட பொண்டாட்டி கூட இருக்கும் போதே அவளுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவளுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஏன் கிட்ட சண்டை போடுறீங்க? உங்ககிட்ட வந்து சொன்னா அப்படியே நியாயம் கிடைச்சிரும் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க. நிறுத்துடா. என்ன வினய், உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம கை ஓங்குற. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. அவ உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணாம சத்தம் போட்டு பேசிட்டு கைய வேற ஓங்குற. எங்க இருந்து இந்த பழக்கத்தை கத்துக்கிட்ட? இங்க பாரு தீபிகா, நீ இந்த வீட்டுக்கு புதுசு. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது உன்னை தப்பா சொன்னாங்கன்னா பெரியவங்க எங்க கிட்ட வந்து சொல்லணும். எதுவா இருந்தாலும் நாங்க பேசி சரி பண்ணுவோம். அத விட்டுட்டு நீங்களே பேசிக்கிட்டா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். வினய், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், உன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி வை. வா தீபிகா, இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி என்ன ரெண்டு பேருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை என்ன டார்ச்சர் பண்ண? எல்லாம் மித்ரா தான் பண்றா. அவ பண்ணதுக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. கத்தாம
கத்தாம பின்ன என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உங்களெல்லாம் நினைச்சல பயங்கர கடுப்பாகுது. இது பார் வினய், நீங்கன்னு நீ மித்ரா கூட என்ன சேர்க்காத. நான் என்ன தப்பு பண்ண நீ என்கிட்ட கோவப்படுற? நீ தப்பு இல்லையா? பண்ணதெல்லாம் உன் பொண்டாட்டி. அவ பண்ணிட்டு ஏன் மேல பழைய தூக்கி போடுறா. அப்போ அந்த மருந்தை நீ கலக்கலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் மித்ரா ஓ ரூம்ல இருந்தா அந்த ஸ்ப்ரே எடுத்தேன்னு சொல்றா? அவ அப்படிதான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு என் மேல கோவம், பொறாம. உன்னை நான் அவகிட்ட இருந்து பிரிச்சிருவேணும்னு பயப்படுறா. அதனாலதான் அபாண்டமா என் மேல பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த பாக்குறா.